நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஹரியானாவில் 15 வயது மாணவியை மிரட்டி ஆன்லைனில் 80 லட்சம் ரூபாயை சுருட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளியில் தனது சக தோழியிடம் தனது பாட்டி நிலத்தை விற்று அதன் முழு தொகையும் வங்கிக் கணக்கில் வைத்திருப்பதாகவும் அந்த கணக்கை தன்னால் அணுக முடியும் எனவும் கூறியிருக்கிறார். இந்த செய்தி பரவி எப்படியோ அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவனுக்கு தெரிய வந்துள்ளது. பின்னர் அவன் அந்த தகவலை தனது மூத்த சகோதரனிடம் தெரிவிக்க அவர் அதை தனது நண்பர் சுமித் கட்டாரியாவிடம் கூறி பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பணம் பறிப்பதற்கு முன் அந்த மாணவியின் சமூக வலைதள பக்கத்தின் கணக்கிற்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தனர். இதை அறியாத அந்த மாணவியும் அவரின் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டை அக்செப்ட் செய்துள்ளார். பின்னர் அந்த நபர் அந்த மாணவியின் புகைப்படங்களை மார்பிங் செய்து அந்த புகைப்படங்களை அனுப்பி பணம் தரவில்லை என்றால் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் என மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அந்த மாணவி கட்டாரியா கொடுத்த ஜிபே நம்பருக்கு தொடர்ச்சியாக கொஞ்சமாக ஆன்லைனில் 80 லட்சம் ரூபாய் வரை அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் அனைத்தும் தீர்ந்து போயுள்ளது. இருப்பினும் அதனை நம்பாமல் மிரட்டல்காரர்களில் ஒருவர் மாணவி டியூஷன் படிக்கும் இடத்திற்கு வந்து மீண்டும் அவரை மிரட்டியிருக்கிறார். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த மாணவி வகுப்பறையில் வருத்தத்துடன் இருந்திருக்கிறார். இதை கவனித்த ஆசிரியர் அவரிடம் என்ன ஆனது என விசாரித்திருக்கிறார். அப்போது தனக்கு நடந்தவற்றை அந்த மாணவி கூறியதை கேட்டு ஆசிரியர் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் மாணவியின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாணவியின் பாட்டி காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த மோசடி குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. கடந்த ஆண்டு டிசம்பரில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் போலீசார் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து இதுவரை மொத்தம் 36 லட்சம் ரூபாய் மற்றும் மூதாட்டியின் டெபிட் கார்டு ஆகியவை மீட்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மாணவி தனது சக தோழியிடம் கேஷுவலாக பகிர்ந்த தகவல் அவருக்கே வில்லங்கத்தை ஏற்படுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி பொது இடங்களில் நாம் எதை பேசுகிறோம் என்பதை அறிந்து பேசுவதுதான் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நன்மை ஏற்படும் என்பதை உணர்த்தி இருக்கிறது இந்த குற்றச்சம்பவம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.